ஜாலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று கலந்துரையாடிய கடத்தொழில் அமைச்சர். மாவீரர்களை வைத்து அரசியல் செய்யும் தமிழர் தரப்பு சாணக்கியன் குற்றச்சாட்டு. சுமந்திரன் பாராளுமன்றம் செல்வதற்கு மாற்று வியூகம். பிரித்தானியாவில் ஈழத்தமிழர்களால் இடம்பெற்ற மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். இன்று முதல் நாட்டில் நடைமுறையாகும் புதிய சட்டம். வடக்கு மக்களுக்கு மற்றுமொரு மகிழ்ச்சி தகவல். ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே விரைவில் கப்பல் சேவை. ராஜபக்சக்களால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாரிய இழப்பு. ரணில் விக்ரமசிங்கவை எவரும் பிணை கைதியாக பிடிக்க முடியாது. ரவி கருணாநாயக்கவுக்கு பதிலடி. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரம் இனியும் திரும்பி வர மாட்டார்கள். கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு. கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடினார். அமைச்சருடன் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரனும் சென்றிருந்தார். யாழ்ப்பாணம் J133 கிராம உத்தியோகத்தர் பிரிவு காக்கைதீவு பகுதிக்கு சென்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டதுடன் அங்கு வீதியோரங்களில் வீசப்பட்டுள்ள குப்பைகளையும் பார்வையிட்டு பிரதேச மக்களிடம் அது தொடர்பில் கலந்துரையாடினார். ஒரு சில அரசியல்வாதிகள் மாவீர துயிலும் இல்லங்களை தாங்கள்தான் துப்புரவு செய்து கொண்டிருப்பதாக காண்பிப்பதற்காக அங்கு படங்களை பிடித்து வெளிக்காட்டுகிறார்கள் என ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு குருமன்வெளியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மாதம் மாவீரர்களுக்குரிய அஞ்சலி செலுத்துகின்ற மாதமாகும். எங்களுடைய மக்கள் ஒன்றிணைந்து மாவீர துயிலும் இல்லங்களை துப்புரவு செய்து வருகிறார்கள். இவற்றை விட சிலர் மாவீர துயிலும் இல்லங்களையும் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில அரசியல்வாதிகள் மாவீர துயிலும் இல்லங்களை தாங்கள்தான் துப்புரவு செய்து கொண்டிருப்பதாக காண்பிப்பதற்காக அங்கு படங்களை பிடித்து வெளிக்காட்டுகிறார்கள். மாவீரர்களை அஞ்சலி செலுத்துவதற்கு மாவீரர்கள் தாங்களாகவே செய்வார்கள். இம்மாத 27ஆம் தேதி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்களோடு மக்களாக இருந்து நாங்களும் செயற்படுவோம். அந்த வீர மரபர்களுக்காக நாங்களும் மக்களோடு இருப்போம். மாறாக மாவீரர்களை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய போவதல்ல. பல மாவீரர் குடும்பங்களை கௌரவிப்பு செய்கின்றோம் என பலரிடம் பணம் பெற்றுள்ளார்கள். இதில் அவதானமாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் சுமந்திரன் மீண்டும் பாராளுமன்றத்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதற்கான நகர்வுகள் காணப்படுவதாக கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் குயின்டஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியலிங்கத்தை தெரிவு செய்தமை பலருக்கு இங்கு அதிருப்தியை தோற்றுவித்துள்ளது. சத்தியலிங்கம் எப்போதும் அந்த பதவியில் இருந்து விலகுகிறாரோ அந்த சமயம் 2ஆம் இடத்தில் உள்ள சுமந்திரனுக்கு அது வாய்ப்பாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை சுமந்திரன் மீண்டும் பாராளுமன்றம் செல்வதற்காக மேற்கொள்ளப்படும் மாற்று வியூகங்கள் தொடர்பில் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் மாவீர தினத்தை முன்னிட்டு பிரித்தானியாவில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் லண்டனில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தமிழீழ தேசிய கொடி நாள் நிகழ்வு உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது. 1990ஆம் ஆண்டில் கார்த்திகை 21ஆம் நாள் எமது தேசிய கொடியை தேசிய தலைவர் அறிமுகப்படுத்தி முதலாக ஏற்றி வைத்தார். எமது தேசிய கொடி எமது இனத்தின் தனித்துவத்தின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. இதன் தனித்துவத்தையும் புனிதத்துவத்தையும் நிலைநிறுத்தி அடுத்த சந்ததியிடம் கையளிப்பது எமது கடமை என இதன் ஏற்பாட்டாளர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வானது லண்டனில் நேற்று பிற்பகல் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை இடம்பெற்றது. இதில் பெருமளவான புலம்பெயர் தமிழர்கள் கலந்து கொண்டனர். போர் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகுகின்றது. எனவே காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் இனியும் வருவார்கள் என நம்ப முடியாது என ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய சபையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்தான். இதில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கின்றனர். தமது பிள்ளைகளை ஒரு சில அதிகாரிகளிடம் ஒப்படைத்த மக்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என கேட்கின்றனர். இதன் பின்னணியை தேடி பார்க்கும் போது அங்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உள்ளனர். எனவே 2009ஆம் ஆண்டு மே மாதம் போர் முடிவடைந்தவுடன் 14 அம்ச கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அதாவது உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை அமைத்து முழுமையான விசாரணைகளூடாக உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தோம். இம்முறை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அது சார்ந்த வழக்குகளை விசாரிக்கவும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தவும் உறுதியளித்தோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. பாதிக்கப்பட்ட மக்களின் உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம், ஆனால் உளக்காயங்களுக்கு மருந்து போட இயலாது.
போர் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகின்றது. எனவே காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் இனியும் வருவார்கள் என நம்ப முடியாது என தெரிவித்துள்ளார். அரச கடன் முகாமைத்துவ சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி அரச கடன் முகாமைத்துவ சட்டமூல திருத்தங்களுடன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமூலத்தில் அரசாங்கம் சார்பில் கடன் பெறுதல், கடன் வழங்குதல் மற்றும் பொது கடன் வழங்குதல், கடன் முகாமைத்துவ அலுவலகம் அமைத்தல் ஆகிய பணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் இலங்கை தலைமன்னார் இடையே விரைவில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படும் எனவும் ஆன்மீக சுற்றுலா படகு சவாரி இயக்கவும் திட்டம் உள்ளதாக தமிழ்நாட்டு கடல்சார் வாரிய தலைமை செயல் அலுவலர் வள்ளலார் தெரிவித்துள்ளார். நாகை இலங்கை காங்கேசன்துறை இடையே கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனை அடுத்து தமிழக அரசு சார்பில் இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையே குறைந்த தூர பயணிகள் கப்பல் போக்குவரத்தினை தொடங்கும் நோக்கில் ராமேஸ்வரம், தலைமன்னார், ராமேஸ்வரம், யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை ஆகிய 2 வழித்தடங்களில் இயக்குவதற்கு ராமேஸ்வரத்தில் இறங்குதளம், பயணிகள் தங்குமிடம், சுங்கம் மற்றும் குடிமை பிரிவு, சோதனை மையங்கள் ஆகிய கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்கு திட்ட அறிக்கை மற்றும் மதிப்பீடுகள் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு சமீபத்தில் அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு கடல்சார் வாரிய துணைத் தலைவர், தலைமை செயலர் அலுவலர் வள்ளலார் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் ராமேஸ்வரம் தீவின் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். கப்பல் சேவை மற்றும் சுற்றுலா படகு சவாரி இயக்குவதற்கு பொருத்தமான இடங்கள் குறித்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஐஐடி குழு மணல் ஆய்வு செய்த பகுதிகளில் தங்கச்சி மடம், வில்லூண்டி தீர்த்தம், பாம்பன் குந்துகால் துறைமுகம், தனுஷ்கோடி, பாக்ஜலசந்தி கடற்கரை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாட்டு கடல்சார் வாரியத்தின் தலைமை செயல் அலுவலர் வள்ளலார், ராமேஸ்வரம், தலைமன்னார் இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்து விரைந்து ஆரம்பிப்பதற்கு தொடங்குவதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் செலவு வருமானத்தை விட 8 மடங்கு அதிகரித்துள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி கடந்த ஆண்டு அதன் செயற்பாட்டு செலவு 2412.9 மில்லியன் ரூபாய் எனவும் வருமானம் 288 மில்லியன் ரூபாய் மாத்திரமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டு விமான நிலையத்தில் 2124 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2018 முதல் 2023 வரையான 6 வருட கால பகுதியில் வரி செலுத்தியதன் பின்னர் மத்தள விமான நிலையத்தின் திரட்டப்பட்ட நிகர இழப்பு 38,489 மில்லியன் ரூபாய் ஆகும். மேலும் விமான நிலையத்தின் வருடாந்த பயணிகளின் எண்ணிக்கை 1 மில்லியனாக இருந்தாலும் கடந்த 6 வருடங்களில் 190 முதல் 750 பயணிகள் வரை மாத்திரமே அங்கு வந்துள்ளதாக கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அத்தோடு 6 வருடங்களுக்காக 2182 விமானங்கள் மாத்திரமே இயக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்தள சர்வதேச விமான நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக செலவிட்ட 35,364 மில்லியன் ரூபாய் பணம் உரிய முறையில் பயன்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை எவராலும் இலகுவாக பிணை கைதியாக பிடிக்கலாம் என நினைப்பது நகைப்புக்குரியது என முன்னாள் அமைச்சர் வைத்திய ராஜேந்திர சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ரணில் மற்றவர்களை பணைய கைதிகளாக பிடிக்கக்கூடியவர் என சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ரணில் 2-3 பேரின் பணைய கைதியாக மாறிவிட்டதாக ரவி கருணாநாயக்கத்துக்கு தெரிவித்த கருத்து தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜேந்திர சேனாரத்ன இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மால் வீதியில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணியின் அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் பெரும் சர்ச்சை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒன்றிணைந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் பயணிப்பதா அல்லது தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ இனி வருகின்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து கட்சியின் உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என மன்னார் மாவட்ட டெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் செயலாளருமான டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தின் டெலோ கட்சிக்காக பல்வேறு வகையில் உதவி புரிந்த கட்சியின் உறுப்பினர்களுடனான சந்திப்பும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வும் நேற்று மன்னார் தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது கட்சியின் தலைமைத்துவத்துக்கு எவ்வித பாதிப்புகளும் இன்றி மீண்டும் பாராளுமன்றம் அனுப்ப பல வழிகளிலும் உதவி புரிந்த தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட உறுப்பினர்களுக்கு தலைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிட்டது. அந்த 5 கட்சிகளில் 4 கட்சி வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர். தமிழீழ விடுதலை இயக்கம் மட்டுமே இத்தேர்தலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொண்டது.
மக்களிடத்தில் ஆதரவற்ற கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் பயணிப்பதா அல்லது தமிழீழ விடுதலை இயக்கம் இனி வருகின்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா போன்ற விடயங்கள் குறித்து ஆலோசனைகளை உங்களிடம் முன்வைக்கின்றேன். இது எமது அரசியல் இருப்புக்கு ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே இனி வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் தோற்போமாக இருந்தால் எமது கட்சியின் நிலை கேள்விக்குறியாகிவிடும். கடந்த காலங்களில் தமிழீழ விடுதலை இயக்கம் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. எனவே உங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றோம். எமது கட்சியின் உறுப்பினர்களை நம்பியே நாங்கள் அரசியலை முன்னெடுக்க உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார்.